அண்மைச் செய்தி. திருப்பூரில் தீபாவளி ஷாப்பிங் சூடு பிடித்திருக்கிறது. புத்தாடைகளை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூரின் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் புத்தாடைகளை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விஜயன், சொல்லுங்க, தீபாவளி பண்டிகை நெருங்கி இருக்கும் நிலையில் மக்கள் ஷாப்பிங் செய்ய குவிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வியாபாரிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம்மா. திருப்பூர்ல பின்னலாடை தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகைக்கு ஷாப்பிங் செய்யறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில இப்ப பிரதான சாலையான அந்த திருப்பூர் குமரன் சாலையில போக்குவரத்து நெரிசல் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுது. அதாவது தீபாவளி ஷாப்பிங் செய்வதற்கு கடை வீதிகள்ல ஒரே நேரத்துல மக்கள் கூட்டம் அலைமோதுவதால தற்போது களை கட்டி வரக்கூடிய அந்த ஷாப்பிங் நடைபெறுது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியிலும் அதிக எண்ணிக்கையில தற்போது போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது பின்னலாடை தயாரிப்புல உலக அளவுல திருப்பூர் தனி மகத்துவம் பெற்ற நகரம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த 500க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி ஆடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த உள்நாட்டு ஆடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் செயல்படுது. இதுல 10 லட்சத்திற்கும் அதிகமான பின்னலாடை தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த பின்னலாடை நிறுவனங்கள்ல 99% நிறுவனங்கள்ல தீபாவளி போனஸ் சம்பளத்தோடு வழங்கப்பட்டுள்ளதால பின்னலாடை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோட தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக தற்போது ஷாப்பிங் செய்வதற்கு தற்போது பிரதான வீதியான அந்த குமரன் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அதிக அளவுல குவிஞ்சிட்டு வர்றாங்க. அதாவது நாளை ஒரு நாள் மட்டுமே அந்த நிலையில தீபாவளிக்கான அந்த அவங்களுக்கு அதாவது புத்தாடை, ஃபேன்சி பொருட்கள், மொபைல் போன்கள், அதாவது தங்க நகைகள் வாங்குவதற்கு இந்த பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. அதாவது குறிப்பா திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, அந்த குமரன் சாலை, மாநகராட்சி சந்திப்பு உள்ளிட்ட அந்த கடை வீதிகள்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த துணிக்கடை, நகைக்கடை, சாலை ஓர கடைகள்ல அதிக அளவுல கூட்டம் காணப்படுது. திருப்பூரினுடைய அந்த பிரதான குமரன் சாலையில தான் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக தான் அந்த பாதசாரிகளுக்கு தடுப்புகள் அமைத்து சாலை ஓரம் நடந்து செல்வதற்காக மாநகர போலீசார் ஏற்பாடு செய்திருக்காங்க. குமரன் சாலை மாநகராட்சி சந்திப்பு, மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்களும் அமைத்து தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக அந்த திருடர்கள் எச்சரிக்கை குறித்தும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வர்றாங்க. இதனால திருப்பூர்ல தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்கள் கடை வீதிகள்ல தற்போது குவிந்து வருவது, மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜய்.